சாமி தெரியாம வந்துட்டுங்க சாமி. பட்ட பகல வந்து சொல்லிட்டு தெரியாம மாப்பிள்ள குழந்தை கட்டியா. ஐயோ நீங்க அடிக்கிறதே ஜாஸ்தி, இதுல இன்னொருத்தர் வரையவா சாமி? வேண்டாம் சாமி. சாமி எவன் திருட வந்துட்டானா? எவன் அவன்? ஆமா மாப்பிள்ள வந்து பாருங்க. என்ன பண்ணாவன்? அவன் இருக்கிற பொருள் பாத்திரம் பண்ணி திருடணுங்கிறான். குருநாதரே வாங்க குருநாதரே. குருநாதரா? யாரா குருநாதர்? நான் இங்க நிக்கிற காரணமே இந்த குருநாதர் தானே. இவனாலதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். என் குருநாதர் இவரு தானா? என்னது குருநாதர்னா? யாருக்கு எவன்டா குருநாதர்? மகா பிரபு உங்களோட வீடியோ பார்த்தேன் பிரபு, நான் இப்ப வந்து நிக்கிறேன். என்னடா வீடியோ? எப்படி வீட்டை நோட்டம் முடுறது, வீட்டுல எப்படி திருடுறது எல்லாமே இவரு தான் காமிச்சிருக்காருங்க எனக்கு யூடியூப்ல. ஃபிளாஷ்பேக். ஹை ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல இப்ப புதுசா நம்ம ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு வீட்டுல போய் எப்படி திருடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இப்ப அந்த வீட்டை வந்து நீங்க நோட்டம் முடுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற அது நீங்க போறது யாருக்குமே தெரியாம இருக்கும். இப்போ இந்த வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி வீட்டுல நாய் இருக்குதான் நீங்க போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க எடுத்துட்டு வரணும். இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து பொருளை தூக்கிட்டு போக முடியும். ஸோ இது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அப்டேட் பண்ணி எல்லாமே நீங்க பெரிய அளவுல பணக்காரர்களுக்கு உண்டான எல்லா விஷயமே இந்த யூடியூப் பையில உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். திருடுறது எப்படி திருடுங்கிறது இந்த வீட்டை வச்சுதான் போட்டிருந்தாரு. அதனாலதான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தேன் நானு. ஏண்டா உன்னை யாரும் அதுக்குள்ள வர சொன்னாங்க? நான் தான் கடைசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன்டா. திருடுன்னு ஒரு பாட்டு மாட்டினா எப்படி தப்பிச்சு வரதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன்டா. ஏன்னா நீ பார்க்க வந்த நீ ஏண்டா உன்னத்தாண்ட அவனை விட்டு அடிக்கணும். நீ போனை வச்சு நோண்டிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் உன்னத்தாண்ட போட்டு அடிப்பா.